தமிழ்நாட்டு மீனவர்களும் இந்திய குடிமக்கள்தான் என்று கூறியுள்ள உயர்நீதிமன்ற மதுரை கிளை அவர்களின் பாதுகாப்பு முக்கியமானது என்றும் குறிப்பிட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த வழக்கறிஞர் தீரன் திருமுருகன் தாக்கல் செய்த பொதுநல வழக்கில் தமிழ்நாட்டு மீனவர்கள் மீதான இலங்கை கடற்படையின் தாக்குதல் அதிகரித்து வருவதாக சுட்டிக்காட்டியுள்ளார். வாழ்வாதாரத்திற்காக மீன்பிடிக்கும் மீனவர்களை இலங்கை கடற்படையினர் குற்றவாளிகள் போல கைது செய்வதோடு கிருமி நாசினியை அவர்கள் மீது தெளித்து மனித உரிமை மீறலில் ஈடுபட்டதாகவும் மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. கடந்த 2021 குஜராத் மீனவர்கள் பாகிஸ்தான் கடற்படையினரால் தாக்கப்பட்ட போது ஒன்றிய அரசு பாகிஸ்தான் கடற்படையினருக்கு கடும் எச்சரிக்கையை விடுத்ததை குறிப்பிட்டுள்ள மனுதாரர், தமிழக மீனவர்கள் விஷயத்தில் அதுபோன்ற நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லை என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கும் 26 மீனவர்களுக்கும் சட்ட உதவிகளை வழங்குமாறு அறிவுறுத்தவும், மீனவர்களையும் படகுகளையும் விடுவிக்க உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவிடவும் மனுவில் கோரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சுரேஷ்குமார், அருள்முருகன் அமர்வு, தமிழ்நாடு மீனவர்களும் இந்திய குடிமக்கள்தான் என்றும் அவர்களின் பாதுகாப்பு என்பது முக்கியமானது என்றும் கருத்து தெரிவித்தனர். அப்போது ஒன்றிய அரசு தரப்பில் மீனவர்களை விடுவித்து தமிழ்நாட்டிற்கு கொண்டு வர உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டது. இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள், இந்த பிரச்சினை மற்றொரு நாட்டோடு தொடர்புடையது என்பதால் தேவையான நடவடிக்கைகளை விரைவாக ஒன்றிய அரசு எடுக்கும் என்று நீதிமன்றம் நம்புவதாக குறிப்பிட்டு வழக்கை முடித்து வைத்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.